நேத்து வாழைத்தாரை வெட்டிட்டு இருக்கும் போதே மாமாவை குழவி கொட்டுடுச்சு. அதனால தாரை மட்டும் வெட்டிக்கிட்டு வந்துட்டோம். பிள்ளைங்களும் கூடவே இருந்ததுனால அப்ப எதுவும் பண்ணாம மாமா தனியா சுடுதண்ணி எடுத்துட்டு போய் குழவியெல்லாம் கொண்டுட்டாங்க. மறுபடி காலையில போய் மரத்தை வெட்டி கீழே இழுத்து விட்டோம். இந்த மரத்தோட இலைகள் பக்கத்து மரத்தோட இலைகளோட பின்னி இருந்துச்சு. நாம வெடுக்குன்னு இந்த மரத்தை இழுத்தோம்னா பக்கத்து மரமும் சாஞ்சிடும். அதனால கொஞ்சம் கவனமா தான் எடுக்க வேண்டி இருந்துச்சு. மரம் ரொம்ப உயரமா இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அதை அப்புறப்படுத்திட்டு அடிமரத்தை வெட்டி அதுல இருந்து சமைக்கிறதுக்காக வாழைத்தண்டு வெட்டி எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு சமையல் வேலையை முடிச்சிட்டதுனால நாளைக்கு சமைச்சுக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. கோழி முட்டை போட்டு அடக்கத்தை ஆரம்பிச்சு 2 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் முட்டைகளை எடுத்து வச்சு கோழியை அடை வச்சு விட்டேன். கோழியை அடை வைக்கும் போது வரமிளகாயும் உப்பும் முட்டையோட சேர்த்து தான் வைக்கிறது. என் அம்மா அப்படித்தான் அடை வைப்பாங்க. அதையே நானும் ஃபாலோ பண்ணிக்கிறது. இன்னும் 21 நாள் கழிச்சு புது கோழி குஞ்சுங்க ரெடி ஆகிடும். நம்ம வீட்டுல பெரும்பாலும் பிராய்லர் கோழி சாப்பிட மாட்டோம். அதனால நமக்கு கோழி வளர்க்கறது அத்தியாவசியமும் கூட. பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாதுன்னுலாம் இல்ல, நாட்டுக்கோழியை சாப்பிட்டே பழகிட்டதுனால அது பிடிக்க மாட்டேங்குது. அதனாலதான் இன்னைக்கு நைட் சாப்பாட்டுக்கு முடக்கத்தான் தோசை ஊத்திக்கலான்னு சாயங்காலமே கொஞ்சம் முடக்கத்தான் கீரையை பறிச்சு கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு நம்ம நார்மலா தோசை ஊத்துறதுக்கு யூஸ் பண்ற மாவோட கலந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நைட் ஆனதும் தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டு முடக்கத்தான் தோசை ஊத்தியாச்சு. தேங்காய் சட்னி இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். 40 வயசுக்கு மேல முட்டிக்குள்ள வலிக்குதுன்னு சொல்றவங்க எல்லாம் முடக்கத்தான் கீரையை ரெகுலரா சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா குணமாயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.